சன ஊசி போட்டு சன நிக்குமோ நிக்காம போடுமோ என்ன பண்றது? எதுக்கு கஷ்டப்படா? கஷ்டமே இல்லாம பசுமாடு ஒரு பொண்ணு வாழ்க்கை ஒன்னடா. உன்னை வாரி போவா போறா கண்ணு நிக்காது போறாங்க. எங்க அக்கா ஒண்ணு வேணாடா. போனா போகுது. எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்குது. 60 வயசு முனியம்மா என் பாட்டி. நீ கட்டிக்க போ. ஜென்ம தாடி போடு. 60 வயசு பொண்ணு எடுத்து போய் எங்க மாமா தள்ளில நான் பாக்க மன்னரை பார்த்தா பாக்குறாரு. ஐயோ என்ன விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது. உண்மையா சொல்றீங்க? நான் விளையாடுறேன். மாமனை கட்டிக்க வந்து சம்மதம் தாடி. சத்தியமா கிடையாது. என் தங்கச்சிக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி சொல்லுவாங்க? ஏய் சின்ன தக்காளி போராட்டம் நடக்கும். நம்ம இருவரும் ஒரு வீட்டுல வாக்குப்பட்டா ஒன்னா இருக்க முடியுமா? என் புருஷனை கட்டிக்க சொல்லுங்க. சொல்லுங்க. அவன் நாம சொல்ற பேச்சு எங்க கேட்கிற? இரும்பு மாடு மாதிரி திரியிற பாருங்க. எங்க அக்கா 4 மாசம் மூக்க வச்சிருந்தா அது டெய்லர் கடைக்காரன் இன்னும் போட்டான். இப்பதான் போன் வச்சு அவன் இன்னும் போய் 3 மாசம் ஆகுது. ஜென்ம தாலிக்கு ஓடி போடு. வேறு கண்ணு மூக்க வந்துக்குதுமா. அது காரணம் யாரா இருக்குன்னு தெரியலையே. ஒரு வேலை கேபிள் டிவி கடைக்காரனா இருக்குமா? உலகிறார் கண்டுபிடிச்சு சொல்றேன் போ. என்ன சொல்றாங்க பாரு. வேணா தெரிஞ்சுங்க போய் 2வது கல்யாணம் பண்ணுவாங்களா பள்ளத்துல போய் விழக்கூடாதுன்னு அவங்களா பேசிக்கிறாங்க. என் காதை கேட்கலீங்க. அது பாரு அது பாரு. ஐயோ வாக்க சொல்லத்தா ஒரு கல்யாணம் அக்கா நீங்க அழுவாதீங்க. உன்னை விட்டா இந்த அரண்மனையில யாருக்கா இருக்கிறாங்க எனக்கு சொந்தம் சொல்லுங்க. தாயக்கு தாயா நான் இருந்து பாக்குறேன். அண்ணன் தம்பி கிடையாது. முடியாதுன்னு சொல்லாதீங்க. நான் அவளை செய்ய சொல்லலாம். ஓட்டக்குச்சியா ஓத போறியா? கஷ்டப்பட்டு அழுது கேட்கிறாங்கம்மா. காவல்கார நாய் வெளியா இருக்கிற நாய் நான் ஒத்துப்பேனா? எனக்கு தெரியாது என் கல்யாணத்துக்கு பத்தி. தாலி மட்டும் கட்டிக்கா மிச்சமெல்லாம் நம்ம 2 பேர் பார்க்கணும். நம்ம 2 பேர் நான் பார்க்கறேன். கல்யாணம் முன்கூட நடக்குது. கல்யாணம் பண்ணி போறது அந்த வேலைமா கால் மேலே அடிப்பு போட உள்ள போடா உள்ள போடா எனக்கு என்ன நானும் எனக்கு என்ன நீ மட்டும் தானே இருக்கிறோம். வேற யாருன்னா இருக்கிறாங்களா? நமக்கு கூட பிறந்தவங்க அண்ணனா தம்பியா வேற யாருன்னா இருக்கிறாங்களா? அக்கா நீங்க சந்தோஷமா இருந்தாதாங்க நான் சந்தோஷமா இருக்க முடியும். அக்கா சத்தியமா நீங்க அழுவ கூடாது. நான் மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போதுமா? சத்தியமாரி மாமனை கட்டிக்கிறீங்க? உண்மையா நான் கட்டிக்கிறேங்க. என் தங்கா அவளத்தை என் சரணி அது கூட உனக்காக தான் போட்டான். அம்மாடி இப்பவே ஆவடியை சேர்ந்த சிவா அம்மா கிட்ட சொல்லி அம்மாடி எங்க அண்ணன் பண்ண சிவா அண்ணன் பண்ண இருக்காளே அம்மா கிட்ட சொல்லி 50,000 பட்டு போட வை. எத்தனை மாதிரி தான் கொடுப்பாங்க அந்த அம்மா பாவம். எல்லாருக்கும் ஒரு ரேட்டுன்னா நமக்கு மட்டும் ஒரு ரேட்டுடி. உண்மைதான் காது. தங்கா அக்கா அருள்மிகு சந்திரம்பா நாடக மன்றத்துல இருந்து வந்திருக்காங்க. அருமையா பட்டு புடவை ஆர்டர் பண்ணிருக்காங்க. மாமா பொண்ணு போதும். மாமா பொண்ணு அப்படியா? அப்படிதான். ரொம்ப சந்தோஷங்க. நீ கூட தான் மாமான்னு கூப்பிடுற. எங்க அண்ணன் பொண்ணு அம்மா கூட தான் கூப்பிடுறா. என்ன அழகு, வாய் நிறைஞ்ச ஒரு குழந்தை மாதிரி, ரோஜா பூ மாதிரி. இப்ப என்னதான் சொல்ல வர? எதுனா ஒரு சொல்லுன்னு இப்பவே சொல்லி அருமை 50,000 பட்டு புடவை ஆர்டர் பண்ணலையா? யாரு கூப்பிடுறா? போடா சீக்கிரம். அக்கா ஆனாலும் மாமாவுக்கு எனக்கு திருமணம் நடந்தால் 2 வயதில் பிறக்கும் பாரு குழந்தை. அந்த குழந்தை தான் இந்த நாட்டுக்கு சொந்தமாகணும். தவறி உன்னுடைய வயதில் குழந்தை பிறந்தால் இந்த நாட்டுக்கு சொந்தமாக கூடாது. எனக்கு ஒரு சத்தியம் கொடு. என்னடி சொன்ன? என்ன வார்த்தை சொல்றேன்? சத்தி யாரு சத்தி சொல்றேன்? உன்னதானி அறிவு கட்ட என்ன? நாடு நகரம் பணம் பொருள் செல்வம் அத்தனையுமே உனக்கு கற்பனைக்க காத்துட்டு இருக்கேன். அழகான குழந்தை. அந்த குழந்தை என் கர்ப்பத்துல பிறந்த என்ன உனக்கு பிறந்த என்னடி? அடிச்சு உன்
வயித்துல பிறக்கிறதுக்கு நான் எதுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வரணும்? எனக்கு நான் தலையெழுத்தாடி. ஏய் நீயே வாழ்ந்துட்டு நான் போறேன். இல்ல 50 நாட்டுல பொட்டு போடுறது சொல்லு. மாமனை கட்டிக்கிறேன்னு சொன்னது நிக்கிறேன், நான் நடக்கிறேன், நான் பிறக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலடி. அம்மாடி என்ன உனக்கு சத்தியம் தானே செய்யணும். ஆவடி இப்பவே சத்தியம் செய்யண்டி. மாமனுக்கு உனக்கு திருமணம் வெற்றிகரமா முடிஞ்ச பிறகு சத்தியமா சொல்றேன்டி, என் வயித்துல ஒரு குழந்தை பிறந்தா அது எப்படி பிறக்கும்? 10 ஆண்டு காலமா இல்லாத குழந்தை என் கழுத்துல தாலி ஏறணும், வயித்துல குழந்தை பிறக்கணுமா? நல்ல கதையாக்குது இது. எப்படி இது? எப்படி இது? ஏய் அது எதுக்கு நீ நான் வரணும்? ரெண்டாவது தரமா வாக்குப்பட்டு ஏய் தப்பி தவறி கூட அந்த எண்ணமே இருக்க கூடாது. அந்த மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா இப்பயே என் நாட்டுக்கு நான் போறேன், உன்னுடைய நாட்டுக்கு நீ போலாம். ரெண்டு பேரும் இந்த வீட்டுல தாடி பிறந்தோம். பிறந்தா மட்டும் போதுமா? ஏய் நீ போடுற கனவெல்லாம் இங்க பழிக்கவே பழிக்காது. நான் உன் தங்கச்சியா இருந்தாலும் நான் சொல்ற வார்த்தை நீ கேட்டாதான் நான் அந்த அரண்மனைக்கு வர முடியும். அது தெரியுமா? காலம் எப்படியெல்லாம் முன்னேறுது தெரியுமாடி பாவி? பேத்தாத்தையாவே இருக்கிறாங்க இந்த காலத்துல. நீ என்ன அடி அக்கா தங்கச்சி மட்டும் ஆழம் போகுது. சத்தியம் பண்ண முடியுமா முடியாதா? என் மேல உனக்கு பாசம் கிடையாது, பேசுதானா? சத்தியமா சொல்றேன்டி, மாமனுக்கு உனக்கும் திருமணம் முடிந்த பிறகு ஒரு என் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தா போது நிறுத்து. அது எப்படி பிறக்கும்? ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கும் பிறக்க கூடாது, எந்த வார்த்தைக்கும் பிறக்க கூடாது. பிறக்கிற குழந்தை என் வயித்துல தான் பிறக்கணும். அத்தை நீ தொட்டு தாளாட்டணும். இருந்தாவே நான் அரண்மனைக்கு வரேன், இல்லனா நான் போயிட்டே இருப்பேன். நீ நல்லா தாளாட்ட எங்க போச்சோம்? சொல்லிட்டு போடு, சொல்லிட்டு போடுறா வாய்டா, சொல்லிட்டு போ. நான் அம்மா மாட்டேன். ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அவ சொல்றானோ இல்ல நீ சொல்லிட்டு போடுவேன். சொல்லுடி உன்னுடைய முடிவே. சத்தியமா சொல்றேன்டி, நீ என் எதிர்கால எண்ணமே என் வாழ்க்கையே நீதாண்டி. அப்படியா? உண்மையா அவ சொல்றேன். ஏன் தங்கா சொல்லு, அழவாத சொல்லுடி. அடிய பொறுப்பு, என் பொறுப்பு கொடி ஐதே சா வச்சிருவேன். நான் மாதிரி நான் கூட நான் சேர்த்துனா போடுவேன். ஆழ வச்சிட்டு வந்துற. அவனுக்கு உனக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு அப்படி வேற ஒரு வேலையை கர்ப்பத்தை ஒரு பொப்புக்கு ஒரு வேலை பிறந்தா அந்த குழந்தைக்கு நாடு வேண்டும், நகர வேண்டும், பணம் வேண்டும், பொருள் வேண்டும், செல்வம் வேண்டும் என்று நான் எதையுமே கேட்க மாட்டேன். சத்தியமா அந்த விநாயகர் மீது ஆணையா சொல்றேன். அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாமா எங்க இருக்காரு? நான் மாமாவே பார்க்கணும், மாமாவை பார்க்கணும். அப்புறமேட்டு எங்க மாமா கிட்ட நான் வண்ண வண்ணமா பேச உனக்கு என்ன வேலை இருக்கு? நீ வண்ண வண்ணமா தான் பேசிருக்க. சம்மதம் தான். மாமா நீ பார்த்தது இல்லை? பார்த்தது இல்லையே. என் மச்சான் அப்ப பார்த்தது. என் மச்சான் உனக்கு மச்சான் இருக்கணும், வச்சுக்காரனா வேலை இருக்குதானே மச்சான்? அப்போ நம்ம மச்சான்னு சொல்லு. என் மச்சான் என்ன அழகு தெரியுமா? அவர் எப்படி அழகு தெரியுமா? நம்ம மச்சான் நீ எப்ப வாயில சொல்றியோ அப்பதான் அந்த கல்யாணமே நடக்கும். என் மச்சான் கோபக்கார மச்சான் இல்ல, என் மச்சான் மச்சான்
பொண்ணு